ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். இது நம்மளுடைய ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ ஓட்டிங்கில் யாரெல்லாம் வந்து முன்னாடி போயிருக்கா, யாரெல்லாம் பின்னாடி போய் செஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு தொகுப்பாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் மிட்வீக் எவிக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ மிட்வீக் எவிக்ஷனில் யார் வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 தகவல் வருதுங்க. ஒன்று வந்து விஜய் வர்மா, இன்னொன்று வந்து மணி. ஸோ இது வந்து யார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு பிரபல பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வர்மான்னு சொல்கிறாங்க. ஒரு சில பத்திரிகைகளில் வந்து மணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ கூட மாயா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மணி வந்து அன்அஃபிஷியலில் 2வது பொசிஷனில் இருக்கார். அதை எப்படி தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து வருது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகிரும். ஸோ புதன்கிழமை ஒரு மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டாங்கன்னா வியாழக்கிழமை ஒரு நாள் அப்படியே இருந்துட்டு சாக்ரிஃபைஸ் டாஸ்க்கு எதுவும் கிடையாது போல தெரியுது. இன்னும் அடுத்த கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு வியாழக்கிழமை வரைக்கும் வந்துட்டு போயிடுவாங்க போல தெரியுது. வெள்ளிக்கிழமை ஜாலியாக அவங்க பேசிட்டு அதோட நமக்கு லைவ் கட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் டாஸ்க்லாம் வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த க்ரூமிங் செஷனு, முடி வெட்டுறது அப்படின்றதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை போகும்னு நினைக்கிறேன். ஸோ போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ வியாழக்கிழமை வரைக்கும் தான் இருப்பாங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு நாளை கழித்து 2 நாட்களில் வந்து கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு வியாழக்கிழமை வெளியேறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மேபி வெள்ளிக்கிழமை வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இந்த 2 தான் நடக்கும். வெள்ளிக்கிழமை க்ரூமிங் செஷனு. ஸோ சாக்ரிஃபைஸ் டாஸ்க்கு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ எல்லாம் ஜாலியான ஒரு சீசனாக வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் டாப்பில் இருக்காங்க. நல்லா ஓட்ஸ் இருக்குது. 1,10,000 ஓட்டு இருக்குது. 52% வாக்குகள். நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய நபர்கள் யாருக்குமே அந்தளவுக்கு வந்து ஒரு புஷ்பேக் வந்து இல்லை ஓட்ஸில் பொறுத்த வரைக்கும். அடுத்து மணி தான் இருக்கார் 33,000. பட் மணிக்கு வந்து அஃபிஷியலில் ஓட்டு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு புரியல ஆக்சுவலாக என்ன சொல்லலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு நல்லா ஓட்ஸ் இருக்குன்றானுங்க. ஒரு சில பேருக்கு வந்து அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலான ஓட்ஸ் இருக்குன்றானுங்க. ஸோ அதெல்லாம் இது நம்ப முடியல. எல்லாரும் ஒரு ரூமர் சொல்கிறாங்க. நம்ம இதை வச்சே நம்ம பேசுவோமே, ஓகேங்களா. ஸோ அப்போ அர்ச்சனா, மணி, அடுத்து தினேஷ் வந்து 24,000 ஓட்டில் இருக்கிற 11% தான் வாக்குகள். மாயாவை பொறுத்த வரைக்கும் 10%ங்க. சரியா, 22,548. கிட்டத்தட்ட தினேஷுக்கும் இவங்களுக்கும் ஒரு 1000 ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது. மாயாவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. விஷ்ணுவுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. 7% தான். 15,000 ஓட்டு தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. விஜய் வர்மாவுக்கு ஒன்றுமே இல்லை, தர மட்டம் 7,000 வாக்குகள் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது, ஓகேங்களா. ஸோ இனிமேல் அர்ச்சனா என்னதான் பண்ணாலும், இப்போ அடுத்து புள்ளி கேங் வந்து அவங்கள புள்ளி பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணால் கூட, அதிலே வந்து ஓட்டு குறைஞ்சா கூட அர்ச்சனா கிளியர் கட் வின்னராக தான் தெரியுறாங்க எனக்கு. ஏன்னா அவங்க குறைஞ்சி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. சரியா, ஓட்டிங் பொறுத்த வரைக்கும். ஆனால் சேனல் பொறுத்த வரைக்கும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது கமல் சாருக்கும் சேனலுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா எப்படி பிரதீப் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்களோ, எப்படி விசித்ரா எலிமினேஷன் வந்து அன்ஃபேராக இருந்துச்சோ, அந்த மாதிரி பிளான் பண்ணி ஓட்டுக்கு மதிப்பு இல்லாமல் நாங்கள் சொல்கிறோம் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா, இல்லை ஓகே மக்களுடைய ஓட்டில் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஆக மொத்தம் அதுதான் வந்து பாயிண்ட்டு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வினுஷா வந்து வெளியே இருக்கும்போது இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு. ஃபெமினிசம் பேசுகிற கும்பல் இந்த மாதிரி என்னை வந்து இதுக்கேற்ற இதுன்னு சொல்லி கேட்டிருக்கானே, அப்போ அதை நீங்கள் கேள்வி கேட்டிங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் உள்ளே வந்து அவங்க கேள்வி கேட்டது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை. சரி, அர்ச்சனாவை நீங்கள் கேட்டுட்டீங்க, ரைட், அக்செப்ட். ஏன்னா அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க, கேட்டுட்டீங்க. பட் ஏன் மாயாவை கேட்கல? அந்த இடத்துல நீங்கள் ஃபெமினிசம் பிரதீப் வந்து அவள் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி சொன்னானே, உண்மையிலேயே ஒருத்தன் கேளாமல் பேசியிருக்கான், ஏன் நீங்கள் கேட்கல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ எல்லாரும் வந்து போடுறாங்க. வினுஷா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன நீங்கள் கேள்வி கேட்கல சொல்லுங்கள், வந்தால் கேள்வி கேட்கணுமா இல்லையா, நீங்கள் எதுக்கு சும்மா வந்தீங்க, கேள்வி கேட்க தானே வந்தீங்க. மாயா கேட்பாங்க, என்ன தான் பேசணுமான்னு கேட்டோன்னே இன்னும் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது பக்கா ஸ்கிரிப்ட் விஜய் டிவி. ஸோ மக்கள் ஓட்டோட மீறி கார்ப்பரேட்டோடைய ஓட்டா இல்லை என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இதாங்க ஸ்டாண்டர்ட். விஜய் வர்மா இல்லை மணி 2 பேரில் மிட் எவிக்ஷன். ஸோ நமக்கு நாளைக்கு வந்து தகவல் தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். பாய்.